ஓம் சாந்தி 20-3-2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகத்தில் அற்பகால ஒரு நொடிக்கான சுகமே உள்ளது. இது தங்களுடன் வராது. தங்களுடன் அழிவற்ற ஞான ரத்தினங்களே உடன் வரும். அதனால் அழிவற்ற வருமானத்தை சேமித்து கொள்ளுங்கள். கேள்வி: தந்தையின் படிப்பில் எந்த ஒரு கல்வி கற்பிக்கப்படுவதில்லை? பதில்: பூதங்கள் சம்பந்தப்பட்ட கல்வி. மற்றவர்களின் எண்ணங்களை ஆராய்வது அல்லது தெரிந்து கொள்வது, இது பூதங்கள் பற்றிய கல்வியாகும். உங்களுக்கு இங்கே இந்த கல்வி கற்பிக்கப்படுவதில்லை. பாபா அனைவரின் மனதில் உள்ள எண்ணங்களை அறிந்து கொள்ளுபவர் அல்ல. அவர் எல்லாம் அறிந்தவர் என்பதன் பொருள் அவர் ஞானம் நிறைந்தவர் என்பதாகும். தந்தை வருவதே உங்களுக்கு ஆன்மீக கல்வியை கற்பிப்பதற்காக. இந்த கல்வியின் மூலம் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கான ராஜ்ய பதவி கிடைக்கிறது. ஓம் சாந்தி. ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலமாக பிரிந்துள்ளனர் என்று பாரதத்தில் உள்ளவர்கள் பாடுகின்றனர். ஆத்மாக்களாகிய நமக்கு பரமபிதா பரமாத்மா ராஜயோகத்தை கற்றுத்தருகிறார் என்று குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். தன்னை பற்றிய அறிமுகத்தை கூறுவதோடு படைப்பின் முதல் இடை கடைசி பற்றியும் பாபா விளக்குகின்றார். சிலர் உறுதியான நிச்சய புத்தி உள்ளவர்களாகவும், ஒரு சிலர் குறைவாக புரிந்து கொள்ளுபவர்களாகவும் வரிசை கிரமமாக உள்ளனர் அல்லவா? வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆத்மாக்கள் நாம் பரமபிதா பரமாத்மாவிற்கு முன்னால் அமர்ந்திருக்கின்றோம் என்று குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் பலகாலமாக பிரிந்திருக்கிறோம் என்று பாடப்பட்டுள்ளது. மூலவதனத்தில் ஆத்மாக்கள் பிரிந்திருக்கின்றன என்ற விஷயமே எழாது. இங்கே பூமிக்கு வந்த பிறகு வாழ்கின்ற ஆத்மாக்களாக நாம் ஆகின்றோம். அதாவது ஜீவாத்மாக்களாகின்றோம். அப்போது எல்லா ஆத்மாக்களும் பரமாத்மாவாகிய தந்தையிடமிருந்து பிரிந்து வந்து விடுகின்றன. பரமபிதா பரமாத்மாவிடமிருந்து பிரிந்து இங்கு வந்து நடிப்பின் பாகத்தை ஏற்று நடிப்பதற்கு வருகின்றோம். இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் அவ்வாறு பாடிக்கொண்டிருந்தார்கள். இப்போது தந்தை தானே வந்து புரிய வைக்கின்றார். பரமபிதா பரமாத்மாவிடமிருந்து பிரிந்து வந்து நம்முடைய பாகத்தை நடிப்பதற்காக வருகின்றோம் என்று குழந்தைகளும் அறிவார்கள். நீங்கள்தான் முதலாக தந்தையிடமிருந்து பிரிந்தவர்கள். அதனால் சிவபாபாவும் உங்களைத்தான் முதலில் சந்திக்கின்றார். உங்களுக்காகவே பாபா வரவேண்டியுள்ளது. கல்பத்திற்கு முன்பும் கூட இந்த குழந்தைகளுக்காகத்தான் கல்வி கற்றுத்தரப்பட்டது. பிறகு அவர்கள் ஸ்வர்க்கத்தின் எஜமானர்கள் ஆனார்கள். அந்த சமயத்தில் வேறெந்த தேசமும் இருக்கவில்லை. நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தோம் என்று உங்களுக்கு தெரியும். அதற்கு தேவதா தர்மம் தேவதைகளின் வம்சத்தினர் பரம்பரையினர் என்று கூறப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் தமக்கென்று தர்மம் என்பது உள்ளது. தர்மம்தான் சக்தி வாய்ந்தது என்று கூறப்படுகிறது. தர்மத்தில்தான் சக்தி உள்ளது. லக்ஷ்மி நாராயணன் எவ்வளவு சக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். பாரதவாசிகள் தங்களுடைய தர்மத்தையே தெரிந்து கொள்ளவில்லை. யாருடைய புத்தியிலும் பாரதத்தில் நமது தர்மம்தான் இருந்தது என்று தோன்றவில்லை. தர்மத்தை அறியாத காரணத்தால் நாஸ்திகர்கள் ஆகிவிட்டார்கள். தமது சொந்த தர்மத்தினராக ஆனதால் எவ்வளவு சக்தி உள்ளது! நீங்கள் இரும்பு யுகமாகிய மலையை தகர்த்து தங்க யுகமாக மாற்றுகின்றீர்கள். பாரதத்தை தங்கத்தின் மலையாக உருவாக்குகிறீர்கள். அங்கே சுரங்கங்களில் அளவில்லா தங்கம் நிரம்பியுள்ளது. தங்கத்தின் மலையாக ஆகிறது. பிறகு அது திறந்து கொள்ளுகிறது. தங்கத்தை வெட்டி எடுத்து தங்க கற்களாக ஆக்கப்படுகிறது. மாளிகைகள் பெரிய பெரிய தங்க கற்களால் கட்டப்படும். மாயா மச்சந்தரின் கதை என்று கூட காட்டுகிறார்கள். ஆனால் அவை அனைத்தும் கதைகள். நான் அவற்றின் சாரத்தை கூறுகின்றேன் என்று தந்தை கூறுகிறார். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்.
1. தந்தையின் நினைவினால் அளவு கடந்த சுகத்தை அனுபவம் செய்வதற்காக புத்தியின் லயனை கிளியராக தெளிவாக வைத்துக்கொள்ள வேண்டும். நினைவு எப்போது அக்னி சொரூபமாக ஆகிறதோ அப்போது ஆத்மா சத்தோ பிரதானமாக, அதாவது முழு தூய்மையாக ஆகிவிடும். 2. தந்தை சோழிகளுக்கு பதிலாக ரத்தினங்களை தருகின்றார். அப்படிப்பட்ட கள்ளம் கபடமற்ற தந்தையிடமிருந்து தங்களுடைய புத்தி என்ற பையை நிரப்பிக் கொள்ளுங்கள். அமைதியில் இருப்பதற்காக இந்த கல்வியை கற்றுக்கொண்டு சத்கதியை பலனாக அடைய வேண்டும். வரதானம்: மாயையின் பந்தனங்களில் இருந்து சதா பந்தனம் அற்று இருக்கக்கூடிய யோக யுக்த் மற்றும் பந்தன் முக்த் ஆகுக. யோகம் நிறைந்தவர், பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுக. மாயையின் பந்தனங்களில் இருந்து சதா பந்தனம் அற்று இருக்கக்கூடிய யோக யுக்த் மற்றும் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுக. விளக்கம்: பந்தனத்திலிருந்து விடுபட்டிருக்கும் ஆத்மாவின் அடையாளம் சதா அவர்கள் யோகம் நிறைந்த நிலையில் இருப்பார்கள், யோக யுக்து நிலையில் இருப்பார்கள். யோக யுக்து குழந்தைகளின் பொறுப்புகளின் பந்தனம் மற்றும் மாயையின் பந்தனத்திலிருந்து அவர்கள் விடுபட்டிருப்பார்கள். மனதிற்கான பந்தனமும் இருக்காது. லௌகீக பொறுப்புகள் அவர்களுக்கு விளையாட்டு போல தென்படும். ஆகவே கட்டளைப்படி விளையாட்டு என்ற ரீதியில் சிரித்து கொண்டே விளையாடுங்கள். ஒருபோதும் சின்ன சின்ன விஷயங்களில் களைப்படைய மாட்டீர்கள். பந்தனம் என்று நினைத்து விட்டீர்கள் என்றால் கஷ்டமாக தெரியும். ஏன் என்ன என்ற கேள்வி எழும். ஆனால் பொறுப்பாளராக பாபா இருக்கின்றார். நீங்கள் நிமித்தமாக, கருவியாக இருக்கிறீர்கள். இந்த நினைவின் மூலம் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். அப்பொழுது யோகம் நிறைந்தவர் ஆகிவிடலாம். ஸ்லோகன்: செய்பவர் மற்றும் செய்ய வைப்பவரின் நினைவின் மூலம் அகந்தை மற்றும் அபிமானத்தை அழித்து விடுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக்கிக் கொள்ளுங்கள். அசுத்தம் என்பது யாருக்கேனும் துக்கம் கொடுப்பதோ அல்லது பாவம் செய்வதோ மட்டும் அல்ல. ஆனால் தனக்குள் சத்தியத்தோடு சுத்தமாக, விதிபூர்வமாக அதை அனுபவம் செய்தால் பவித்திரமாக இருக்கின்றோம் என்று அர்த்தம். சத்தியம் என்ற படகு ஆடலாம், அசையலாம், ஆனால் கவிழாது என்ற பழமொழி உள்ளது. நம்பிக்கை என்ற படகு சத்தியம், நேர்மையுடன் ஆன படகு. அது அசையும், ஆனால் மூழ்காது. அதனால் சத்தியத்தன்மையுடன், தைரியத்துடன் பரமாத்மாவை வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் கருவியாக ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.